விஜய் காவேரி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சாரதா சந்தானம் பண்ண துரோகத்த தாங்க முடியாம அவங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அதனால தூக்கு மாட்டிக்க போறாங்க. இங்க கங்காவும் பாட்டியும் வேண்டாம் தப்பான முடிவு எடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் சாரதா கேட்குற மாதிரி இல்ல. ஆனா பாட்டியும் கங்காவும் எப்படியோ கதவ உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. அம்மா எதுக்காகம்மா இப்படி பண்ற? எங்கள பத்தி யோசிக்காம எதுக்கும்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கங்காவும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அசிங்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடி உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. யார் என்ன பேசுனா என்னம்மா? நீ இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனேவும் காவேரிக்கும் யமுனாவுக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணோனே அவங்க 2 பேரும் வேகமா வர்றாங்க. எங்கள பத்தி யோசிக்காம ஏம்மா இப்படியெல்லாம் முடிவு பண்ண? எங்கள எவ்வளவு தைரியமா தனியா வளர்த்து ஆளாக்குன. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முடிவு நீ எடுத்திருக்க கூடாதும்மா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இந்த நேரத்துல விஜய் வந்துட்டு, ஆமா அத்த நீங்க எவ்வளவு தைரியமானவங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க யோசிக்கல அத்த. இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனாவும், நிவினும் வந்து மறுபடியும் சாரதாவ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி, யமுனா, கங்கா 3 பேரும் சேர்ந்துட்டு சாரதா கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உன் சாரதா இருந்துட்டு, "எப்புட்ரி என்னால முடியலடி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "எங்களுக்காக பாருங்கம்மா, எங்க வயித்துல வளர்ற உங்க பேர குழந்தைக்காக நீங்க யோசிங்கம்மா. அத மட்டும் யோசிங்க. மத்த எதையும் யோசிக்காதீங்க." சாரதா 3 பேத்துக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் விஜய், "நம்ம வேணா அம்மாவ அங்க கூட்டு போயிரலாம். அங்க வச்சு பார்த்துக்கலாம்." அப்படிங்கிறாங்க. ஆனா கங்கா வந்து யோசிக்கிறாங்க. "இல்லங்க, அம்மாவ நீங்க தனியா எப்படி பார்த்துக்குவீங்க? அதனால தான் நான் சொல்றேன். அத்தைய அங்கேயே கூட்டு போயிரலாம்." அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. சரின்ட்டு காவேரியும், பாட்டியும் சம்மதிச்சுடுறாங்க. சாரதாவையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு எல்லாரும் வர்றத பார்த்துட்டு பாட்டிக்கு செம கோவம். "இவங்களுக்கு எதுக்கு இங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. "இங்க பாருங்க பாட்டி, காவேரியோட அம்மா அந்த வருத்தம் தாங்க முடியாம தற்கொலை பண்ண முடிவு எடுத்துட்டாங்க. அவங்கள எப்படியோ காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கு. அவங்க தனியா இருந்தா மறுபடியும் யோசிப்பாங்களே அப்படின்னா, இங்கே ஆளோட இருந்தா அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்கல்ல. அதுக்காக தான் பாட்டி கூட்டு வந்திருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாத்தா, "அம்மா எதுக்காகம்மா இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்க? உன் பிள்ளைங்க பேர குழந்தை வரப்போது அதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுல தப்பான முடிவு எதுக்குப்பா எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துகிட்டு, "இவ எதுக்கு வீட்டுக்குள்ள வரணும்? இங்க வரக்கூடாது." அப்படின்ட்டு பிடிவாதமா இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "அப்பனா இவங்க இருக்கக்கூடாதுன்னா நானும் இருக்க மாட்டேன் பாட்டி. நானும் கிளம்புறேன்." அப்படிங்கிறாங்க. தாத்தா, "இருக்கட்டும். ஏன் இப்படி கல்யாணி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் இங்கேயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு, "உள்ள வாங்கம்மா." அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.